ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் பார்க் இருக்குது. பார்க்கில் பார்க்கிங் வண்டியெல்லாம் டூ வீலருங்க நிறுத்துவாங்க. இப்போ தான் மணி என்ன ஆகுது, 5-6 மணி இருக்குமா. அப்போ தான் கூட்டம் குறவாக இருக்குது. இப்போது இனிமேல் தான் மக்கள் வருங்க. பாருங்கள், இப்போ வெளியில் போகிறேன். பாருங்கள், இப்போ வெளியில் போகிறேன். இல்லை, பார்க் உள்ளே போகிறேன். வெளியில் வந்துட்டு பார்க் உள்ள சரியா. இங்கே பாருங்கள், எப்படி பாருங்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள். பார்க்கில் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சமாக தான் இருக்காங்க, அவ்வளோ நிறையாலாம் இல்லை. இப்படியே போகலாம். பாருங்கள், நாயெல்லாம் எவ்வளோ கூட்டமாக நிற்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களும் மனுஷார் மட்டும்தான் வரணுமே பார்க்கு, இவங்களும் வரலாம் பார்க். பாருங்கள் இருக்காங்களே, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள், பிள்ளைங்க ஒன்றும் அவ்வளோ கூட்டம் இல்லை இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் மெயின் ரோடு. இது வந்து தண்ணி ஓட்டத்தில் தண்ணியில் வளர்கிற செடிகள் இதெல்லாம். இந்த இடத்துல தண்ணி வச்சு இருந்துருக்காங்க. இப்போ காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி நீரோட்டத்தில் வளர்கிற செடி. இந்த செடிகள்லாம் நீரோட்டத்தில் வளர்கிற செடி. பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. 2 ஓரமும் பச்சையாக. இங்கே பாருங்கள், இது என்னது, சுண்டக்காய் செடி. பூவில் நிறைய பூத்துக்கு பாருங்கள். பூவில் நிறைய பூத்து, எவ்வளோ பூ பூத்துக்கு அவளுக்கு காய் வரும். ஆமாம். நம்ம வீடியோ எடுக்கிறது இது ஒரு ஆசையா அப்படிங்கிறாங்க. செடியை பார்த்து வீடியோ எடுக்கிறது ஒரு ஆசையா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அந்த பக்கம் பிள்ளைங்கள்லாம் விளையாடுதுங்க. அதில் ஊஞ்சல்லாம் இருக்காங்க. ஊஞ்சல், சர்க்கிள், சீசா இது எல்லாம் இருக்குது. பாருங்கள், காற்றோட்டமாக நல்ல காற்று வருங்க. ஃப்ரெஷ் ஏர் வேணால் பார்க் வரணும். பார்க் வந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருட்ட ஆரம்பிச்சு சன்செட்டு ஆகிடுச்சு. இப்போது இந்த பக்கம் தான் சன்செட் ஆகும். அவங்க போயிட்டாங்க. நாளை காலையில் எழுந்துச்சி வருவாங்க. நாளை காலையில் இந்த பக்கத்தில் எழுந்துச்சி வருவாங்க. பன்னிரெண்டு மணி நேரம் அவங்க மூழ்கிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, சுற்றி வராங்க உலகத்தை. 12 மணி நேரம் பகலில், 12 மணி நேரம் இருட்டில் நிலா வருங்க, புல்வெளி. இது என்னோ கீரை வகை. என்ன கீரைன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்ன கீரைன்னு. ஏதோ கீரை வகை. பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. நடந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இதுமாரி பார்க் இருந்தால் போய் நடந்துட்டு வாங்க. நல்லாயிருக்கும் நடக்கிறது. மெதுவாக நடந்தாலும் உடம்பு முடியாதவங்க கூட போய்ட்டு மெதுவாக காற்று வாங்கிட்டு வரலாம். பார்க்கில் இருக்கிற மக்களை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். அவங்களையும் பார்க்கலாம், செடி கொடிகளை பார்க்கலாம். செடி கொடிகளோட பேசிக்கிட்டே போல். இது என்ன செடி, இது என்ன செடி பாருங்கள். மருதாணி. இது ஃபுல்லாக மருதாணி. பாருங்கள், இது ஃபுல்லாக மருதாணி வச்சுருக்காங்க. மருதாணி முள் மருதாணி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முள் மருதாணி. இப்போ இருட்ட ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் நேரத்தில் லைட்ஸ்லாம் போட்டுருவாங்க. நடந்துட்டு வரலாம். பாருங்கள், நல்லா இருக்கா. பகலில் பார்க்குறது ஒரு மாதிரி, காலையில் பார்க்குறது ஒரு மாதிரி, நைட்டில் பார்க்குறது ஒரு மாதிரி. இது வந்து இப்போ சாயங்கால நேரம். இப்போ சாயங்காலத்தில் பார்க்குறது ஒரு மாதிரி பார்க் இருக்கும். ரம்மியமான இடம் பார்த்திங்களா.
பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக அமைதியாக. பிள்ளைங்களாம் இன்னும் வர ஆரம்பிக்கலை. ஸ்கூல் விட்டு வந்துட்டு பிள்ளைங்க வருங்க ஒரு ரவுண்டு இந்த பார்க்கில் விளையாடுறதுக்கு. இவ்வளோ அழகாக இருக்குங்க. இவ்வளோ ஜாலியாக குழந்தையாக மாறிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இவ்வளோ ஜாலியாக குழந்தைங்க விளையாடுதுங்க பாருங்க. அதுங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடைக்கிற பிள்ளைங்க வெளியில் வந்துட்டால் ஒரு சந்தோஷம் அதுங்களுக்கு. அடைச்சி வச்ச பிள்ளைங்க வெளியில் வந்துட்டால் ஒரு சந்தோஷம் அதுங்களை. அப்பா ஜாலியாக வெளி உலகத்தை பார்த்து சுற்றலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓப்பன் பிளேஸ் கிடச்சுன்னா அவ்வளோ ஜாலியாக விளையாடுங்க பிள்ளைங்க. இது அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா, அது அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பாருங்கள், தெரியுதா பஸ் ஸ்டாண்டு தெரியுதா? பாருங்கள், இப்போ லைட்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க பாருங்கள். பார்க்கில் லைட்லாம் ஏறி ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நல்லா இருக்குல்ல. சாயங்கால நேரம் மெல்ல 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 இருட்டாகுது பாருங்கள். மெல்ல மெல்ல இருட்டாயிடும். அப்படியே இருள் சூழ சூழ லைட்டு வெளிச்சத்தில் இன்னும் நல்லாயிருக்கும். லைட்டு வெளிச்சத்தில் நடக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், இது பாருங்கள் செடிகள் பாருங்கள், தெரியுதா? அமைதியாக மெல்ல 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 இருட்டாகுது பாருங்க. இருள் சூழ ஆரம்பித்தோடனே இப்போ பார்க்கில் லைட்டு எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த வெளிச்சம் எப்படி இருக்குது, இந்த பார்க்கில் இந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரவுண்ட் அடிக்கிறதுனா இருக்கிறாங்க இந்த இடத்துல, தெரியுதா? அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு பாருங்க, தெரியுதா? இப்போ தெரியுதா பஸ் ஸ்டாண்டு? இதெல்லாம் செம்பருத்திகள். செம்பருத்தி செம்பருத்தி முட்டெல்லாம் இருக்குது. இனி நாளைக்கு பூக்கிற முட்டுகள்லாம் இருக்கும். இந்த முட்டுகள்லாம் நாளைக்கு பூக்கும். இருட்ட ஆரம்பிக்குது பாருங்க. மெல்ல 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 இருட்ட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இருட்ட ஆரம்பிச்சிருங்க. லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் பிரகாசமாக இருக்கும் பாருங்கள். வந்தாச்சு இவ்வளோ தூரம் பாருங்க. கார்டனாலே செடி கொடிகள் தான் கார்டன். மக்களே, நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்கள் பாருங்கள், இப்போ லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள். நல்லா இருக்கிறதா? போதும், பாதி தூரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்.